ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதிய சாப்பாடு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சாதம் வேக போட்டிருக்கேன். சாதம் வெந்தவுடனே லெமன் சாதத்துக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, லெமன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறின சாதத்தை சேர்த்துட்டோம். பொன்னாங்கண்ணி கீரைக்கு பருப்பு, பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டேன். மாடியில் பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருந்தோம். சூப்பராக வந்திருந்தது. அந்த கீரையை வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சதை சேர்த்துட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவை அரைச்சி ஊற்றி ஒரு தாளிப்பு போட்டு சூப்பராக கீரை ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் மசாலாவுக்கு பட்டை, லவங்கம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு வாழைக்காய், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. காராமணிக்கு கடுகு, சீரகம், காராமணியை போட்டு வேக வச்சுட்டு தேங்காய், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் எடுத்தோடனே சூப்பரான காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ரசமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி